சிவாய. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பெரிய புராண கதைகள். 63 நாயன்மார்களின் வரலாறு. 63 நாயன்மார்களில் 41ஆமானவர் நின்ற சீர் நெடுமாறன். அவருடைய வாழ்க்கை வரலாறு. கொச்சக கலிப்பா. தடுமாறும் நெறியதனை தவமென்று தம்முடலை அடுமாறு செய்தொழுகும் அமன்வளையில் அகப்பட்டு விடுமாறு தமிழ் விரகர் வினைமாறும் கடலடைந்த நெடுமாறனார் பெருமை உலகேலும் திகழ்ந்ததாள். பாட்டெண் 1. மதுரையில் பாண்டியர் குலத்தில் பிறந்த நெடுமாறன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். பூர்வ ஜென்ம புண்ணிய வசத்தால் அவன் சிவபக்தியில் சிறந்த மங்கையர்க்கரசியாரை மனைவியாக பெற்றிருந்தான். சமணர்களுடைய போதனையால் சைவ சமயத்தை விட்டு சமண சமயத்தில் சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவு அளித்து வந்தான். நாயன்களின் மனமாற்றம் கண்ட அரசியார் நாட்டில் மீண்டும் சைவம் தழைக்க சம்பந்தர் பெருமானை வரவழைத்தார். சம்பந்தர் சமணர்களுடன் வாதிட்டு அவர்களை வென்று அரசன் மனதை மாற்றி திருநீறு பூச செய்து சைவத்தை தழுவ செய்தார். சம்பந்த பெருமானிடமிருந்து திருநீறு வாங்கி பூசியதும் அரசனுடைய கூன் விழுந்த முதுகு நிமிர்ந்தது. கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் ஆனான். அன்று முதல் நெடுமாறன் சிவபெருமானிடம் குன்றாத பக்தி கொண்டு அநேக திருப்பணிகள் செய்து வந்தான். அவனை எதிர்த்து வந்த வடபுலத்து மன்னர்களை இறைவன் திருவருளால் நெய்வேலியில் வென்று வாகை சூடினான். பின்னும் பல காலம் அவன் எம்பெருமானுக்கு தொண்டுகள் செய்து வந்து முடிவில் இறைவன் திருவடிகளை அடைந்தான். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.